Hey guys, so இது வரைக்கும் நம்ம பார்த்த வீடியோஸ் எல்லாத்துலேயுமே நம்ம வந்து எப்படி ஒரு ஏபிஐ கால் அடிக்கிறது, எப்படி வந்து ஒரு அப்ளிகேஷன் இன்டகிரேட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம், ரைட்? ஸோ இந்த வீடியோவில் நாம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா JSON பற்றி பார்க்க போகிறோம். ஓகே, we are just going to make an API call. ஸோ இந்த API என்ன, இதில் என்னென்ன டைப்ஸ் ஆஃப் API இருக்குன்றதை நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து நம்ம ஜஸ்ட்டு ஒரு API கால் மட்டும் அடித்து அதோட ரெஸ்பான்ஸை நம்ம வந்து எடுக்க போகிறோம். ஸோ அதுதான் வந்து இப்போதைக்கு நாம் பண்ண போகிறது. ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா நெட்டில் போய்ட்டு ஒரு ஃப்ரீ API ஏதாவது ஒன்று எடுத்துக்கிறேன். ஸோ ஃப்ரீ MF API. ஸோ இந்த MF அப்படிங்கிறது மியூச்சுவல் ஃபண்டோட API. ஸோ இந்தியாவில் இருக்கக்கூடிய மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் வந்து இந்த API வழியாக நீங்கள் ட்ராக் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ நான் ICICIன்னு எடுத்துக்கிறேன் அப்படின்னா அதில் ஏதாவது ஒரு இது எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ இந்த URL நான் காப்பி பண்ணிவிட்டு நான் போய் ஒரு சிம்பிளாக ஒரு கெட் ரெக்வெஸ்ட் அடித்தேன் அப்படின்னா இந்த URL வந்து அது என்ன பேங்க்கோட API, அதோட ஸ்கீம் டைப் என்ன, ஸ்கீம் கேட்டகரி என்ன, ஸ்கீம் கோடு என்ன, இது எல்லாமே வரும். ஸோ மியூச்சுவல் ஃபண்ட் அப்படிங்கிறது ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் கொடுக்கணும் அப்படின்னா ஸ்டாக் மார்க்கெட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க இல்லையா? ஸோ உங்களால் வந்து உட்காந்து ஒரு ஸ்டாக் இண்டிவிஜுவலாக வாங்கி செல் பண்ணி அந்த மாதிரி பண்ணுறதுக்கு உங்களுக்கு டைம் கிடையாது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா யூ கேன் ஆப்ட் ஃபார் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வேர் உங்களுடைய மணியை வந்து தே வில் பி இன்வெஸ்டிங் இன் டைவர்சிஃபைடு ஸ்டாக்ஸ். ஓகே, ஸோ அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக போக வேண்டியதில்லை. ஸோ இது ஒன்றும் ஒவ்வொரு நாளும் அதோடைய வேல்யூ சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 100.4360 இருக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 100.40620 இருக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு நாளும் இதில் இருக்கக்கூடிய இந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸோட வேல்யூஸ் ரைஸ் ஆகும். எப்படி நம்மளுடைய ஸ்டாக் மார்க்கெட்டில் ஸ்டாக்கோட வேல்யூ ரைஸ் ஆகுது. ஸோ நாம் என்ன பண்ண போகிறோம்னா ஜஸ்ட் ஒரு API கால் அடித்து இந்த JSON ஸ்ட்ரக்சர்லேருந்து, ஸோ இந்த ஸ்ட்ரக்சர்லேருந்து நமக்கு தேவையான டேட்டா எப்படி எடுத்துக்கிறது அப்படின்றத தான் பார்க்க போகிறோம், ரைட்டா? ஸோ இதுக்காக நாம் வந்து மல்டிபிள் டூல்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஸோ உங்களுக்கு சாம்பிள் காட்டுறதுக்காக நான் வந்து போஸ்ட்மேனே சேர்த்து யூஸ் பண்ணுறேன். ஓகே, போஸ்ட்மேன். ஓகே, போஸ்ட்மேன் லோட் ஆகிட்டு இருக்குது. ஓகே, ஸோ இங்கே வந்து நம்ம வந்து JSON பியூட்டிஃபையர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது நம்ம யூஸ் பண்ணுவோம். JSON பியூட்டிஃபையர், JSON ஃபார்மேட்டர். ஓகே, ஸோ இதெல்லாம் என்ன பண்ணோம் அப்படின்னா நம்மளுடைய ரெஸ்பான்ஸை வந்து கொஞ்சம் பியூட்டிஃபை பண்ணி கொடுக்கும், அவ்வளோதான். சரியா? ஸோ இப்போ நம்ம வந்து போஸ்ட்மேனையும் சேர்த்து எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ இங்கே போய்ட்டு நான் அந்த URL நான் பேஸ்ட் பண்ணுறேன் அண்ட் இட்ஸ் கோயிங் டு பி கெட் ரெக்வெஸ்ட், ரைட்? ஸோ இப்போ நான் சென்ட் பண்ணேன் அப்படின்னா பாருங்கள் எனக்கு இந்த டேட்டா எல்லாமே வந்துடுச்சு, ரைட்? இது வந்து ஹிஸ்டாரிக்கல் டேட்டா, இது வரைக்கும் உள்ள எல்லா டேட்ஸில் உள்ள டேட்டாவும் எனக்கு வந்துடுச்சு. ஸோ இப்போ நாம் என்ன பண்ண போகிறோம், நமக்கு லேட்டஸ்ட்டாக உள்ள வேல்யூ மட்டும் நம்ம எடுத்துக்க போகிறோம், ரைட்டா? ஸோ லெட் அஸ் ஸ்டார்ட் கோடிங். ஓகே, ஸோ இங்கே வந்து நாம் வந்து ஒரு புது டெர்மினல் போட்டுக்கலாம். டெர்மினல், நியூ டெர்மினல். ஓகே, Python 3-m env. ஓகே, ஸோ வச்சு என்விரான்மெண்ட் க்ரியேட் பண்ணிவிட்டு அதை ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். ஸோ தட் இட்ஸ் ஈஸி. ஓகே, என்விரான்மெண்ட் பின் ஆக்டிவேட். ஓகே, இந்த மாதிரி வந்து உங்களுடைய இதுக்கு முன்னாடி envன்னு வந்துடுச்சு அப்படின்னா உங்களுடைய விர்ச்சுவல் என்விரான்மெண்ட்டோட நேம் இங்கே வரும். அப்படின்னா ஆக்டிவேட் ஆகிடுச்சு அப்படின்னு அர்த்தம். சரியா? அண்ட் pip install pip3 install கொடுத்துக்கலாம். ஸோ நீங்கள் என்ன வெர்ஷன் pip யூஸ் பண்ணுறீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து யூ ஹேவ் டு சேஞ்ச் இட். ஓகே, ஃப்ளாஸ்க். ஓகே, அதே மாதிரி pip3 install request. சரியா? ஸோ இப்போ போய்ட்டு நம்மளுடைய பைத்தான் ஃபைலை க்ரியேட் பண்ணலாம். நியூ ஃபைல் app.py. ஓகே, ஸோ அது ஏன்னு தெரியல, எனக்கு இந்த வெர்ஷன் ஆஃப் VS கோடில் வந்து அந்த பைத்தான் எக்ஸ்டென்ஷன் டிசேபிள் ஆகிக்கிட்டே இருக்குது. ஸோ ஐ வில் ட்ரை டு செக் வாட் ஹேப்பன்ட் ஓவர் தட். ஓகே, so from flask import flask. Okay, so flask import பண்ணுறோம் and
import request, okay, app equal to flask name. So இதெல்லாம் basic template, right? If name equal to main, app dot run debug equal to true. Okay, so இப்போ நாம என்ன பண்ண போறோம், இந்த URL-க்கு நாம வந்து ஒரு get request அடிக்க போறோம். Okay, add app dot route, define home, URL equal to இதான் the URL, response equal to request dot get of URL. Okay, இப்போ URL வந்து நம்ம get பண்ணி அந்த ரெஸ்பான்ஸ் எடுத்துக்கோம். And finally நம்ம என்ன பண்ணலாம், இதை print பண்ணலாம். So print அல்ல return பண்ணிக்கலாம், return response. Okay, so இப்போ நான் இதை ரன் பண்ணுறேன். சரியா, இப்போ பாருங்க, நான் 127,5000 போனேன் அப்படின்னா status response, you did not return a valid response. Okay, data equal to response dot JSON. Okay, return data. எப்போவுமே வந்து ஸோ நார்மலாக வரக்கூடிய அவுட்புட் வந்து ஒரு ஆப்ஜெக்டாக வரும், அதை நாம் வந்து ஜேசனாக கன்வெர்ட் பண்ணி நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கோம், ரைட்? ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இதில் இருக்கக்கூடிய மொத்த டீட்டெயில்ஸுமே நமக்கு வந்து வந்துருக்கும். சரியா, ஸோ இப்போ இதில் வந்து நமக்கு ஒரு கன்வீனியன்ட்டான ஒரு ஃபார்மேட். ஸோ இந்த ரெஸ்பான்ஸ் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இது ஒரு JSON ஃபார்மேட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ JSON அப்படிங்கிறது JavaScript Object Notation அப்படின்னு சொல்கிறது. ஸோ இந்த JSON அப்படிங்கிறது என்ன பண்ணும் அப்படின்னா, இட்ஸ் ஜஸ்ட் லைக் ஒரு லைட் வெயிட் டேட்டா ட்ரான்ஸ்ஃபருக்கு நாம் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு மெத்தடு தான் வந்து இந்த JSON. ஓகே, ஸோ லைட் வெயிட் அப்படின்னு சொல்லும்போது என்ன சொல்கிறது, நமக்கு தேவையான டேட்டா மட்டும் ஒரு பேக்கேஜை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது. ஸோ இப்போ உள்ள REST APIs எல்லாத்துக்குமே இந்த JSON மெத்தட் தான் வந்து உங்களுக்கு ஹவுட் சே இந்த JSON தான் வந்து இந்த REST APIs எல்லாத்துக்குமே இப்போ உள்ள அவுட்புட் ஃபார்மெட். சரியா, ஸோ ஸ்டாண்டர்டைஸ்டாக. ஸோ JSOனோட ஃபார்மெட்டை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா ஐ ஜஸ்ட் காப்பி திஸ் அண்ட் இதுதான் கோட் பியூட்டிஃபையர். ஸோ JSOனில் போய்ட்டு இப்போ நான் பியூட்டிஃபை பண்ணுறேன் அப்படின்னா இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு அதில் இருக்கக்கூடிய எல்லாமே கீ வேல்யூவாக இருக்கும். ஸோ இது பாருங்கள், இந்த மெட்டா அப்படின்ற கீக்கு இது ஒரு டிக்ஷனரி. ஸோ நாம் இது வரைக்கும் ஒரு டிக்ஷனரியை பார்த்துருப்போம் அல்லது ஒரு லிஸ்ட்டை பார்த்துருப்போம், ரைட்? ஒரு லிஸ்ட்டுக்குள்ளே டிக்ஷனரி, டிக்ஷனரிக்குள்ளே லிஸ்ட்டுக்குள்ளே டிக்ஷனரி, அந்த மாதிரி நம்ம பார்த்துக்க மாட்டோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், திஸ் என்டையர் திங் இஸ் அ டிக்ஷனரி. ஸோ இங்கே ஸ்டார்ட் ஆகிற டிக்ஷனரி, அந்த டிக்ஷனரிக்குள்ளே மெட்டா அப்படின்ற ஒரு கீ இருக்குது. அந்த கீக்குள்ளே ஒரு சில கீ வேல்யூ பேர்ஸ் டிக்ஷனரியாக இருக்குது, அதுக்கு வேல்யூவாக. அதே மாதிரி டேட்டா அப்படின்ற ஒரு கீ இருக்குது, அந்த டேட்டா அப்படின்றதுக்கு ஒரு லிஸ்ட்டு வேல்யூவாக இருக்குது. அந்த லிஸ்ட்டுக்குள்ளே டிக்ஷனரிஸ் வந்து கீ வேல்யூ பேர்ஸாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி தான் வந்து நம்ம வந்து என்ன சொல்கிறது, நம்மளுடைய JSOனை வந்து we will structure. ஸோ இப்போ நாம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த JSOன்லேருந்து நமக்கு தேவையான இன்ஃபர்மேஷன் மட்டும் எப்படி எடுத்துக்கிறது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஓகே, ஃபார் விச் இப்போ நான் இப்படி எடுத்துக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு எனக்கு தேவையான இது வந்து இதில் வந்து என்னுடைய ஃபண்ட் ஹவுஸ், இந்த கோடு வந்து எந்த ஃபண்டோடது அப்படின்றது நமக்கு தெரியணும், ரைட்? ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இங்கேருந்து நம்ம டீட்டெயில்ஸ் எடுத்துக்கலாம். ஓகே, ஃபண்ட் ஹவுஸ் ஈக்குவல் டு நம்ம டேட்டா டாட் கெட் ஆஃப். ஸோ இந்த ஃபண்ட் ஹவுஸ் அப்படிங்கிறது எதுக்குள்ளே, எந்த கீக்குள்ளே இருக்குது நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், மெட்டா அப்படின்ற கீக்குள்ளே இந்த வேல்யூ இருக்குது, ரைட்? ஸோ இப்போ நான் வந்து மெட்டா அப்படின்னு நான் கொடுக்குறேன். ஓகே, ஸோ இப்போ இந்த இடத்துல ஸோ டேட்டா அல்சே ஃபண்ட் ஹவுஸ். சரியா, ஸோ இப்போ நாம் போய் செக் பண்ணோம் அப்படின்னா, ரெஃப்ரெஷ் பண்ணும்போது பாருங்கள், இந்த மெட்டா அப்படின்ற கீக்குள்ளே, இந்த மெட்டாவுக்குள்ளே என்னென்ன கீ இருக்கோ அது எல்லாமே உங்களுக்கு வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும். ஓகே, ஃபண்ட் ஹவுஸு, ஸ்கீம் டைப்பு,
ஸ்கீம் கோடு, ஸ்கீம் கேட்டகரி, இது எல்லாமே மெட்டா அப்படின்றதுக்குள்ள. ஸோ இப்போ இதுக்குள்ளேருந்து நமக்கு என்ன அது வேணும், இந்த ஃபண்ட் ஹவுஸ் அப்படிங்கக்கூடிய இந்த வேல்யூ வேணும். ஓகே, டாட் கெட் ஆஃப் ஃபண்ட் ஹவுஸ். இப்போ போய் நான் ரெஃப்ரெஷ் பண்ணேன்னா ஓகே வந்துச்சா. ஸோ இந்த மியூச்சுவல் ஃபண்டோட கோட், ஸோ இந்த ஸ்கீம் கோடை வச்சா நாம் வந்து எடுப்போம். ஓகே, இந்த கோடு வந்து இட் பிலாங்ஸ் டு ஐசிஐசிஐ. ஸோ இதே மாதிரி நம்ம வந்து ஸ்கீம் கோடு ஈக்குவல் டு இங்கேருந்து அப்படியே எல்லாத்தையும் கால் பண்ணிக்கலாம். இதே பார்த்து தான், ஓகே, இதே பார்த்து தான், பட் எங்கே போச்சது, ஓகே, இங்கே வந்து ஸ்கீம் கோட் அப்படின்னு நம்ம கொடுத்தோம் அப்படின்னா ஃபண்ட் ஹவுஸுக்கு பதிலாக நமக்கு வந்து ஸ்கீம் கோடு வந்துடும். ஸோ நாம் என்ன பண்ணலாம், ஒரு ஃபார்மேட்டட் ஸ்ட்ரிங் கொடுக்கலாம். The API call belongs to கொடுத்துட்டு f house and the scheme code is ஓகே. இப்போ சேவ் பண்ணிட்டு இப்போ நான் ரெஃப்ரெஷ் பண்ணுறேன் அப்படின்னா இங்கே பாருங்கள் அவுட்புட் எப்படி வருது. இந்த API call, this API call belongs to this particular this API call belongs to ICICI Prudential Mutual Fund code and scheme code is இது அப்படின்னு சொல்லிட்டு வருது, ரைட்டா. ஸோ இன்னும் நாம் என்ன பண்ணலாம், இதில் வந்து வாட் எல்ஸ் we can take. ஓகே, ஃபைனலாக இது எந்த டேட், லாஸ்ட் டேட் அண்ட் அதோட NAV. ஓகே, ஸோ என்ன பண்ணலாம், லாஸ்ட் டேட் ஈக்குவல் டு, ஸோ நம்ம வந்து இதே ஃபார்மேட் தான் பண்ண போகிறோம், சரியா. ஸோ இந்த தடவை நம்ம டேட்டா வந்து மெட்டாக்குள்ளே இல்லை, மெட்டாக்கு பதிலாக டேட்டாக்குள்ளே இருக்குது, ரைட்டா. ஸோ நம்ம டேட்டாவை எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ இப்போ டேட்டா அப்படிங்கக்கூடிய இந்த லிஸ்ட்டுக்குள்ளே வந்துடுச்சு. ஸோ இந்த லிஸ்ட்டுக்குள்ளே இப்போ வந்து டேட்டா அப்படின்னு நீங்கள் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, ஓகே, இதை நான் டெலிட் பண்ணிடுறேன். ஸோ இதை கமெண்ட் பண்ணிவிட்டு ரிட்டர்ன் ரியல் டேட். ஓகே, ஸோ இப்போ நான் ரெஃப்ரெஷ் பண்ணுறேன் அப்படின்னா இப்போ பாருங்கள் அதில் இருக்கக்கூடிய எல்லா டேட்டாவும் நமக்கு வந்துடுச்சு, ரைட். ஸோ இப்போ இதில் வந்து என்னோட ஃபஸ்ட்டு எலிமெண்ட், அதாவது இப்போ பார்த்தீங்கன்னா டிசெண்டிங் ஆர்டரில் இருக்கும். ஸோ இது வந்து 27, 29, 30. ஓகே, இதுதான் வந்து லேட்டஸ்ட் NAV-ஆக இருக்கும். ஸோ இப்போ 0ன்னு கொடுக்குறேன் அப்படின்னா இதில் இருக்கக்கூடிய கடைசி இது எனக்கு வந்து வந்துச்சா லேட்டஸ்ட் NAV இதில் தான் இருக்கும். இப்போ இதில் நான் எடுத்துக்கிறேன், டேட் எடுத்துக்கிறேன், டாட் கெட் ஆஃப் டேட். ஸோ இது ஆக்சுவலி வந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த JSON ஆப்ஜெக்ட்ன்றது தேவைப்படும் போது ஒரு டிக்ஷனரியாகவும் அண்ட் அது ஒவ்வொரு தடவை ட்ராவல்ஸ் பண்ணும்போதும் ஒரு லிஸ்ட் அண்ட் டிக்ஷனரி என்ன ஸ்ட்ரக்சரில் இருக்குது நமக்கு டேட்டா வருது அப்படின்றத பார்த்து நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டாக வந்து டிக்ஷனரியாக இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா டிக்ஷனரிக்குள்ளே லிஸ்ட்டுக்குள்ளே டிக்ஷனரி. ஓகே, ஸோ இந்த மாதிரி வந்து யூ ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட் த ஸ்ட்ரக்சர். அண்ட் இதில் ஒரு குட் திங் என்ன அப்படின்னா உங்களுடைய JSON ஸ்ட்ரக்சர் வந்து எப்போவுமே அந்த API காலுக்கு மாறாது. ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் API, இப்போ லெட் அஸ் சே இந்த சர்வர்லேருந்து நான் அடிக்கக்கூடிய எல்லா API காலுக்கும் இதே JSON ஸ்ட்ரக்சரில் தான் டேட்டா வரும். இப்போ வேறு ஏதோ சர்வீஸ்லேருந்து நான் API அடிக்கிறேன்னா அதுலேருந்து ஒரு ஸ்ட்ரக்சர் வரும். அந்த ஸ்ட்ரக்சர் அந்த சர்வீஸ்லேருந்து எத்தனை API கால் அடித்தாலும் அதே ஃபார்மேட்டில் தான் வரும். ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இதை ரிட்டர்ன் பண்ணலாம். ஸ்கீம் கோட் இஸ் தி லாஸ்ட் NAV updated is. ஓகே, இங்கே வந்து last NAV and this is as of last date. ஓகே, ஸோ இப்போ போய் நான் ஃபர்ஸ்ட் பண்ணுறேன்னா பாருங்கள் இந்த API கால்ஸ், இந்த API கால்னு சொல்கிறத விட this fund, mutual fund
ஓகே ரெஃப்ரெஷ் பண்ணால் this mutual fund belongs to ICICI Prudential Mutual Fund and அதோட ஸ்கீம் கோடு வந்து இந்த ஸ்கீம் கோடு. இதோட லாஸ்ட் அப்டேட்டட் NAV பார்த்தீங்கன்னா 10 இந்த வேல்யூ அண்ட் லாஸ்ட்டாக அப்டேட் பண்ண டேட் வந்து இது. ஓகே, ஸோ இப்போ நாம் வந்து இந்த யூஆர்எலுக்கு பதிலாக வேறு ஒரு இது எடுக்கலாம். ஓகே, HDFC சரியா. ஸோ இந்த ஸ்கீம் கோடை நான் வந்து காப்பி பண்ணிக்கிறேன் and let us paste it over here. ஓகே, சரி இப்போ போய்ட்டு நான் ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். ஸோ டேட்டா பார்த்தீங்களா, த மியூச்சுவல் ஃபண்ட் பிலாங்ஸ் டு HDFC மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்கீம் அந்த கோடு NAV. ஸோ நாம் வந்து ஏதோ ஒரு சர்வீஸ், ஸோ இப்போ இது வந்து ஒரு சர்வீஸ் ப்ரொவைடர், இந்த MFAPI.in அப்படிங்கிறது ஒரு சர்வீஸ் ப்ரொவைடர். ஓகே, இந்த ப்ரொவைடர்கிட்ட வந்து நாம் எத்தனை API எந்த API நம்ம வாங்கி அடித்தாலும் இதே ஃபார்மேட்டில் தான் வரும். ஓகே, பட் சம்டைம்ஸ் என்ன சொல்கிறது, ஒவ்வொரு ஏபிஐக்கும் ஒவ்வொரு த சேம் சர்வீஸ் ப்ரொவைடர் மே ஹேவ் லைக் 2-3 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஏபிஐ. பட் இது எல்லாமே ஒரே ஃபங்க்ஷனாலிட்டி. எனக்கு வந்து மியூச்சுவல் ஃபண்டோட NAV கொடுக்கக்கூடிய ஃபங்க்ஷனாலிட்டி மட்டும் பண்ணுறேன். இந்த ஏபிஐ கால் நீங்கள் எத்தனை தடவை அடித்தாலும் என்ன வேல்யூக்கு நீங்கள் அடித்தாலும் சரி, HDFC போட்டாச்சு, LNT, ஓகே இல்லை வேறு ஏதாவது எடுக்கலாம். இது வந்து பிர்லாவோடது ரைட். ஸோ காப்பி பண்ணிக்கிறேன் அண்ட் இங்கே போய்ட்டு நான் யூஆரில் வந்து பேஸ்ட் பண்ணிவிட்டு இப்போ நான் ரெஃப்ரெஷ் பண்ணுறேன் அப்படின்னா த மியூச்சுவல் ஃபண்ட் பிலாங்ஸ் டு இது பார்த்திங்களா வேறு ஒரு இது. ஸோ இது எல்லாமே ஒரே பர்பஸ்க்காக கொடுக்கப்பட்டது. ஸோ அந்த ஒரே பர்பஸ்க்காக வரக்கூடிய இந்த ஏபிஐஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து என்ன சொல்கிறது சேம் ஸ்ட்ரக்சரில் தான் இருக்கும் ரைட்டா. ஸோ ஒரு ஏபிஐயில் வரக்கூடிய ஜேசானை வந்து நம்ம இந்த ஃபார்மேட்டில் தான் வி வில் ரீட் சரியா. ஸோ இப்போ வந்து நமக்கு அடுத்த கொஸ்டின் வரும், எதுக்கு இந்த ஏபிஐ அடிக்கிறோம். ஓகே, ஸோ வாட் எக்ஸாக்ட்லி இஸ் திஸ் இஸ் த பர்பஸ் ஆஃப் திஸ் ஏபிஐ அப்படின்றது தான் அடுத்த கொஸ்டின் வரும் ரைட். ஸோ அதுக்கு ஆன்சர் சொல்லணும் அப்படின்னா த பர்பஸ் இஸ் லைக் நம்மளோட அப்ளிகேஷன்ஸை இப்போ என்ஹான்ஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இங்கே பாருங்கள், நாம் பேசிக்காக ஒரு ஃப்ளாஸ்க் அப்ளிகேஷன் தான் போட்டிருக்கோம், இந்த ஏபிஐ கால் அடிச்சிருக்கோம். இந்த ஏபிஐ ஆக்சுவலி பேக்எண்டில் நிறைய ஒர்க் பண்ணுது. ஃபார் எக்ஸாம்பிள் NAV download. ஓகே, ஸோ இதில் போய்ட்டு ஆல் நேற்று எது கொடுத்துட்டு கோ கொடுத்தோம் அப்படின்னா இங்கே பாருங்கள், இது வந்து ஆம்பி அப்படிங்கிறது மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இந்தியாவில் கூடிய எல்லா மியூச்சுவல் ஃபண்ட்ஸையும் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு பாடி ரைட்டா. ஸோ இதோடைய அவுட்புட் பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி வரும். ஓகே, இது வந்து ஒவ்வொரு நாளும் இன்றைக்கி பாருங்க ஆகஸ்ட் 22. ஸோ இதே நான் வந்து இப்போ ஆகஸ்ட் 22லேருந்து ஆகஸ்ட் 21க்கு மாற்றுறேன் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி டேட்ஸ் வரும். ஸோ இந்த மியூச்சுவல் ஃபண்டு பாருங்கள் நமக்கு எல்லாத்தையும் கொலேட் பண்ணி ஒரு ஹிஸ்டாரிக்கல் டேட்டா கொடுக்குது ரைட். ஸோ இந்த மாதிரி ஒரு காம்ப்ளிகேட்டட் சிஸ்டமை நாம் வந்து மறுபடியும் பில்ட் பண்ணணும் அப்படின்ற அவசியம் இல்லை. ஓகே, தட் இஸ் த என்ன சொல்கிறது, நம்மளோட அப்ளிகேஷனை அப்படி தான் நம்ம என்ஹான்ஸ் பண்ணிக்க முடியும் ரைட்டா. ஸோ இதுதான் வந்து ஏபிஐயோட அட்வான்டேஜ். ஸோ அடுத்த வீடியோவில் நம்ம 2 டைப் ஆஃப் ஏபிஐ பார்ப்போம், ஆத்தென்டிகேட்டட் அண்ட் நான் ஆத்தென்டிகேட்டட் ஏபிஐஸ் என்ன அப்படின்றத நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.